Prime Minister, you keep talking about நீங்க பிரச்சாரத்துல காங்கிரஸ் மாதிரி எதிர்க்கட்சிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை திருப்பியும் சுமத்துறீங்க. இதெல்லாம் நடந்து பல வருஷங்கள் ஆகுது. மக்கள் கிட்ட இன்னைக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? with the Indian masses. देखिए हिंदुस्तान का सामान्य नागरिक समझने लगा है. நம்ம நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம முதல்ல நினைச்சு பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஊழல் முன்னாடியே தடுக்கப்பட்டிருந்தா நம்ம நாடு எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆகவே இந்த ஊழல் அப்ப நடந்துச்சு, அதை பத்தி இப்ப பேசுறதுனால என்ன பயன் அப்படின்னு எல்லாம் ஒருத்தரும் நினைக்க மாட்டாங்க. பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, இதெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லைன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்க நினைக்கிறாங்க பாருங்க. ஊழல் வழக்குல சிக்கி சிறைக்கு போனவங்களை எல்லாம் ஒரு தலைவர் போல அமர வச்சு ஊர்வலம் நடத்துறாங்க. அவர்களை காப்பாற்றணும்னு இவங்க எல்லாம் பேரணிகள் நடத்துறாங்க. ஒரு புறம் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவோன்னு இவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மோடி, நாங்க ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இடி ரெய்டு நடத்தினதுனால போதை பொருள் விற்கிறவங்க எல்லாம் இப்ப ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு போதை பொருள்ங்கிற ஒரு பெரிய துன்பம் வந்திருக்கு. இடி போதை பொருள் விற்கிறவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குது. எனக்கு சொல்லுங்க, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் போதை பொருள்லேருந்து காப்பாற்ற வேணுமா வேண்டாமா? பெரும் பணம் சம்பாதிக்க போதை பொருள் விற்கப்படுது. அந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தை எல்லாம் இடி தடுக்குதுன்னா இவங்களுக்கு என்ன வயிற்று வலி? சார், நான் அந்த தேர்தல் பத்திரங்கள் பற்றியும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் அது பற்றி வெளிவந்திருக்கக்கூடிய அந்த முழு விவரங்கள் உங்கள் கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கா? मुझे बताइए ऐसा क्या किया है कि जिसके कारण मुझे सेटबैक हो. கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நான் என்ன செஞ்சுட்டேன்? எதனால எனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு? எதுக்காக இதை பத்தி எல்லாரும் இப்படி சந்தோஷப்பட்டு ஆடுறாங்க? இவங்க எல்லாம் துன்பம் தான் பட போறாங்க. நான் இந்த புத்திசாலிகள்கிட்ட கேட்கிறேன், 2014க்கு முன்னாடி எத்தனை தேர்தல் நடந்திருக்கு? அத்தனை தேர்தல்களையும் எவ்வளவு செலவாகி இருக்கும்? எந்த நிறுவனமாவது அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப மோடியை தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டாரு. அதனால உங்களுக்கு அதை தேட முடியுது. பணம் யார் கொடுத்தது, யார் வாங்கினா, எப்ப கொடுத்தது, எல்லா விவரமும் கிடைக்குது. அதனால இன்றைக்கு தேர்தல் பத்திரங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கு. எல்லா விஷயமும் முழுமையா இருக்காது. அதெல்லாம் அந்த குறையை தீர்த்துட்டா இதுலயும் சில நன்மைகள் கிடைக்கும். Prime Minister, moving to elections, your party. பல கருத்து கணிப்புகள் படி நீங்க இன்னைக்கு வெற்றி முகத்துல இருக்கிறீங்க. இது உங்க பலத்தாலையா, எதிர்க்கட்சிகளுடைய பலவீனத்தாலையா? Because of your own strength or the opposition weakness? भारत के 4 प्रमुख, இங்க பாருங்க, நம்ம நாட்டுல 4 விதமான பிரிவுகள் இருக்கு. இந்த நாட்டின் ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், இந்த 4 பிரிவுகள் தான் ரொம்ப முக்கியமானது. 4 மிகப்பெரிய சாதிகளாக இவங்க தான் இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல இவங்களோட ஆசைகள் பல நிறைவேறி இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 4 பிரிவுகளோட எண்ணங்கள், ஆசைகள், வருங்கால திட்டங்கள்லாம் தொடர்ந்து நிறைவேற வேண்டும் என்றால் பாஜக என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரணும். ஒரு நிலைத்தன்மை தொடரும் போதுதான் இந்த திட்டங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. மோடிக்கு வலிமை கிடைக்கணும், அப்பதான் இந்த பணிகள் பல மடங்கு வேகமா நடக்கும்னு அவங்க நம்புறாங்க. இதனால நாடு முழுவதும் ஒரு நேர்மறையான ஒரு சூழல் தான் நிலவுது. வளர்ச்சியடைந்த பாரதம் அந்த இலக்கோட இணைஞ்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.